கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் பார்த்துட்டு வர்றோம். அதுல அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாசத்துல உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள்ல ராசிக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுகிறது. இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, பெயர், புகழ் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதோட 6ஆம் அதிபதி வேற 10ல இருக்காரு. அதனால நிச்சயம் என்னன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபனான சூரியன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ல மறைஞ்சு போறாரு. இதனால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் கேதுனுடைய பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவறதுனால கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது போகும். நண்பர்களோடான கருத்து வேறுபாடுங்கிறது வரும். அதே நேரம் குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுவறதுனால பிரச்சனைகள் வந்த வேகத்துல பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிவிடும். மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாயி ராசிக்கு 3ல இருக்கிறாரு. இதனால செய்கின்ற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதோட இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வர்றாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாயானவர் 3ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குரல்வளை சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால சிறிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட்டா உடனே மருத்துவரை அணுகி செக் பண்றது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக வைக்க வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு முதல் 2 வாரங்கள்ல இருந்த அளவுக்கான படிப்புல உள்ள முன்னேற்றம் கடைசி 2 வாரங்களில் இருப்பதில்லை. அதோட கடைசி 2 வாரங்கள்ல என்னன்னா உங்களுடைய படிப்புக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. தீய நட்பினுடைய சகவாசம் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்து அதிபனான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியோட 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால் முட்டு மற்றும் கணுக்கால்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது போகத்தான் செய்யும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிற ரிஷபராசினியர்களுக்கு தற்போது ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. ஏனென்றால் லாபாதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசியில் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட செய்வார். அதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே குடும்பத்துல கலகங்கள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உறக்கத்திற்கென்று சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். இல்லை என்றால் உறக்கம் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.